கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை, இந்த வார்த்தை நிச்சயமா உங்க மனதுல ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். உனக்கான உங்களுக்கான உயர்ந்த இடம் ஏற்கனவே ஆயத்தப்பட்டு விட்டது. நீங்க போக வேண்டியது, அந்த வழியை பெற்றுக்கொள்ள வேண்டியது, அதுல கர்த்தர் கொண்டு காட்டின இடத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்ய வேண்டியது. அவ்வளவுதான், சிம்பிள். ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணிட்டார். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ரொம்ப ஒரு டிஃபரண்டான, நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்கிற கர்த்தர். அதாங்க ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம கேட்போம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்கிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம், ஒருவேளை ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய வழியை நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார். அவர் பாதை தான் கேட்கிறார். இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பெரியவர் அப்பா ஏசப்பாட்டு கேளுங்க, அவர் காட்டுவார். உன்ன வருவார், உங்களுக்கு முன்னே வருவார். உபாகம் 31:6 சொல்லியிருப்பார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உனக்கு முன்பாக போய் நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம், உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து தருவார். யோசுவா 1:9 சொல்லியிருப்பார், அவர் வழியில் எல்லாம் புத்திமான் ஆயிருப்பாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவார். அந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார். அதனாலதான் போக வேண்டிய வழியை கர்த்தர்ட்ட கேளுங்க. இது ஒரு பெரிய சாப்டர். சவுல் கழுத காணாம போயிட்டு, காணாம போனதை தேடி வர்றான், ஒண்ணுமே இல்லை கையில. ஊழியரை சந்திக்கிறார். வாயா, நான் ஒன்னுதான் தேடி இருந்தேன். கழுதையை தேடி போனவன் அரசனாய் மாற்றப்படுகிறான். எவ்வளவு பெரிய காரியம். நீங்க வேலை தேடிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு நல்ல உயர்ந்த போஸ்ட், ஆளுமை மிக்க போஸ்ட், தலைவராக உங்களை சூஸ் பண்ண போறாங்க. நிச்சயமா நீங்க எதை தேடுறீங்களோ அதுக்கு ப்ரமோஷன் வழி கிடைக்குது பாருங்க. அவன் தேடி போனது கழுதையும் கிடைத்தது, அந்த ராஜ பதவியும் கிடைத்தது. அவன் மாட்டேன்னு சொன்னான், கர்த்தர் விடல, அவனை பிடிச்சு ராஜாவாய் உயர்த்தினார். அதே போல உங்களுக்கும் அந்த உயர்வை கொடுத்து, நீங்க தேடி போனது எதுவா இருந்தாலும் உன்னத இடத்துல, உயர்ந்த இடத்துல. அதனாலதான் சொன்னேன், உங்களுக்கான உயர்ந்த இடம் ஏற்கனவே ஆயத்தப்பட்டு விட்டது. போக வேண்டியது, உட்கார வேண்டியது, ஆளுமை செய்ய வேண்டியது. மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள் இவ்வளவு நல்ல நாளையா, போய் மகிழ்ச்சியாய் கொண்டாடுங்கள். ஆண்டவர் அப்படி கொண்டாடி மகிழ கிருபை செய்ய நல்ல பிதாவே. ஆமென்.